ஜெபம் பண்ண கடவோம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் கடந்து வந்த நாட்கள் எல்லாம் எங்களை உமது கணினிமணியைப் போல எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தினீர். உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதித்தீர். உமக்கு நாங்கள் நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய தயவுள்ள கரம் தாமே எங்களை வாழ்வின் தேவையெல்லாம் சந்தித்த நல்ல தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் பரிசுத்த திருவிருந்த ஆராதனைக்காக உடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் உமது அண்டை இன்னும் நெருங்கி வரவும் நாங்கள் உண்மை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளவும் இதாமே எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆராதனையின் முழு நேரத்தையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 209வது பாடல், பாமாலை 170 சகோதர ஒன்றாய் ஏகமான சிந்தாய் என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 209வது பாடல்.
என்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா ரகசியங்களையும் எல்லா விருப்பங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. பிரியமானவரே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசோடும் அவர்களுக்கு கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவல் நிமித்தம் உங்கள் இதயத்துடைய உண்மையாய் மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனையை கை கொண்டு புதாக்கப்பட்டவர்களாயோட பரிசுத்தமாக நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாக முடியும். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். யாவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். பரமபிதாவே, உமக்கு விரதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் உண்மையாய் மனந்திரும்பி யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நானும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தும் நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக.
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு ஜெபம். அமைதிக்காக ஒன்றுபடுதல். நீதியையும் சமாதானத்தையும் அருளும் ஆண்டவரே, உம் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களை மீட்கும்படியாக சமாதான பிரபுவாக அனுப்பியவரே, நீதியின் ஆவியினால் எங்களை பலப்படுத்தி அனைத்தையும் சரியாய் நிதானித்து சமாதானமுள்ள உம் ராஜ்யத்தை ஏற்படுத்தவும் நியாயாதிபதியாக நீர் வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய் ஆவியானவரோடும் என்றென்று வீற்றிருந்த ஆளுகை செய்யுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள், வேத பகுதி வாசிக்க கேட்போம். அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய என்ன கொண்டிருந்தீர்கள்? சமய மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென் என்பது நிருபவாக்கியம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு என்பவரின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை அடங்கிய கிறிஸ்துவின் நற்செய்தியை கேளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வதாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய்
முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியும் காருங்கள். சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார்கள். அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் உள்ளது கபடம். சமாதானம் பிணைக்கிறவர்களின் ஆலோசனைக்காரர்கள் இருக்கிறது சந்தோஷம். அன்புக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களில் இடத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிழைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர்களுக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணிக்கிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணைக்கிறவர்களுக்கு இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரனுக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரனுக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
நீதி தீங்கை பிணைக்கிறவர்களின் தீமை பிணைக்கிறவரே இதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரனுக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரனுக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. Unity for justice and peace. Deceit is in the hearts of those who plot evil, but those who promote peace have joy. Proverbs chapter 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. Unity for justice and peace. Deceit is in the hearts of those who plot evil, but those who promote peace have joy. Proverbs chapter 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுங்கள். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிழைக்கிறவர்களின் இதயத்தில் இருப்பது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரர்களில் உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. அமைதிக்காக ஒன்றுபடுதல். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. தீமை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற
ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணிக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிழைக்கிறவர்களின் இதயத்தில் இருப்பது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரனுக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 12:20. கிறிஸ்துக்களன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் பலனும் நம்மை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வழி நடத்துவதாக. பரிசுத்த விவாக அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் ரட்சணியபுரம் சேகரம் கல்லூத்து சபையை சேர்ந்த திரு ஜே.எம். டேவிட் ராஜ், திருமதி டி. சுந்தரி அவர்களின் குமாரன் டி. தினகரனும், திருநெல்வேலி திருமண்டலம் ரட்சணியபுரம் சேகரம் ரட்சணியபுரம் சபையை சேர்ந்த திரு ஆர். முருகன், திருமதி எம். செவ்வந்தி அவர்களின் குமாரத்தி எம். தங்கமதியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் ரட்சணியபுரம் சேகரம் ரட்சணியபுரம் சபையைச் சேர்ந்த திரு எஸ். மோசஸ், திருமதி எம். மலர்கனி அவர்களின் குமாரன் எம். சாமுவேல் ராஜாவும், திருநெல்வேலி திருமண்டலம் ரட்சணியபுரம் சேகரம் ரட்சணியபுரம் சபையைச் சேர்ந்த திரு எஸ். ஜெயராஜ், திருமதி ஜே. விமலா கிறிஸ்டி அவர்களின் குமாரத்தி ஜே. ஜென்சி இன்ஃபென்டாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. வாசிக்க கேட்டவர்களை பரிசுத்த விவாகத்தை சேர்க்கக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் ஆராய்களும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் கனம் செய்கிற குருவானவருக்கு தெரிவிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி இவர்களுக்காக நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் கர்த்தாவே, திருமண வாழ்வின் மூலமாக இணைக்கப்பட இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், உம்முடைய ஆதீனத்திலே நீர் வைத்த கிருபையின்படியே உமது சித்தத்தின்படியே நீர் இவர்களை கணவன் மனைவியாக இணைப்பதற்கு நீர் கொண்ட அனைத்து கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர், உம்முடைய கிருபினால் இவருடைய இல்லற வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உடைய தெய்வீக கரம் இவர்களோடு கூட இருந்து இந்த வாழ்நாளெல்லாம் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க கரம் உடைய வாழ்வை தேரலாம் சந்தித்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். தன்னுடைய திருமண வாழ்வின் மூலமாக அவர்கள் உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்திட மகிமைப்படுத்திட எங்கள் ஆண்டவர் தாமே கிருபை தந்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நடைபெற இருக்கின்ற திருமண ஆராதனைகள் எல்லா வைபவங்களிலும் உடைய கிருபை நிறைந்திருப்பதாக. இதற்காக முயற்சி எடுத்த பெற்றோர் உற்றாவர் நல்முறையாவது தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த கிருபை தொடர்ந்து இவர்களை வழிநடத்தட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, மற்ற அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்தவுடன் வழக்கம் போல் நடைபெறுகின்ற வாலிப பெண்கள் கூடுகை மற்றும் ஞாயிறு பாடசாலை நடைபெறும். ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளை கலந்து கொள்ளவும், வாலிப பெண்கள் நீங்கள் அந்த கூடுகளை கலந்து கொள்ளவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 3 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே கீபோர்டு கிளாஸ் நாம் ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே பயிர் கொடுத்த பிள்ளைகளும் புதிதாக சேர விரும்புகிறோம். நீங்கள் மாலை 3 மணிக்கு நீங்கள் ஆலயத்திற்கு வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மாதத்திற்கு 500 ரூபாய் இதற்காக கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மாலை 3 மணிக்கு நீங்கள் வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகின்ற ஆராதனை பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆண்டவரின் நாமத்தை பாடி மகிமைப்படுத்திட உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆராதனைகளை கலந்து கொண்டு நீங்கள் தேவனுடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்திட உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இரவு ஆராதனை முடிந்தவுடன் வாலிப ஆண்களுக்கான கூடுகை நடைபெறும். ஆகவே திருச்சபையில் இருக்கிற வாலிப ஆண்கள் நீங்கள் யாவரும் இன்று இரவு ஆராதனை முடிந்தவுடன் நடைபெறுகிற வாலிப கூடுகளை கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனை முடிந்தவுடன் வழக்கம் போல் நடைபெறுகின்ற
ஆண்கள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். திருச்சபையில் இருக்கிற ஆண்கள் நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு திரு KS ஜெயராஜ், திருமதி விமலா கிறிஸ்டி அவருடைய வீட்டிலே திருமண வாழ்த்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். இந்த ஜெபக்கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு மணமகளை நீங்கள் வாழ்த்திட உங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு திரு S மோசஸ், திருமதி மலர்கனி அவள் வீட்டிலே திருமண வாழ்த்து ஜெபக்கூட்டம் நடைபெறும். இந்த திருமண ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள் மணமகனை வாழ்த்திட உங்கள் அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமக்கு 2 ஜெபக்கூட்டங்கள், மாலை 5:30 மணிக்கு மற்றும் இரவு 7 மணிக்கு. புதன்கிழமை இரவு 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு மிஷனரி ஊழியர்களுக்கான ஜெப ஆராதனை நடைபெறும். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணிக்கு திரு ஜோசப் ஞானராஜ், திருமதி டெய்சி ராணி அவர்கள் புதிதாக கட்டியிருக்கிற வீட்டிலே ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணிக்கு திரு ஜோசப் ஞானராஜ், திருமதி டெய்சி ராணி அவர்கள் புதிதாக கட்டியிருக்கிற வீட்டிலே ஸ்தோத்திர ஜெபக்கூட்டம் நடைபெறும். இந்த ஜெபக்கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு வசதியாக ஆலயத்திலிருந்து வாகன வசதி செய்து தரப்படும். வருகின்ற சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு பெண்கள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். திருச்சபையில் இருக்கிற பெண்கள் யாவும் அதில் கலந்து கொள்ள நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு லித்தானியா ஆராதனை நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாகவும், 9 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனை துதி ஆராதனையாகவும் நடைபெறும். நம்முடைய சர்ச்சி வாட்ஸ்அப் குரூப்பிலே உங்களுடைய பெயரை பதிவு செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்களுடைய மொபைல் எண்ணை நீங்கள் சபை ஊழியர் மன்ற கொடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நாங்கள் புதிதாக எழுதி நாங்கள் அதை இப்போ வாசித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அதில் எதுவும் தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் அதை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் புதிதாக பிறந்த உங்களுடைய பிள்ளைகள் மற்றும் திருமணமானவருடைய நாட்கள் எல்லாம் அதில் பதிவு செய்திருக்கிறதா என்பதை நீங்கள் தயவாக நீங்கள் அதை கவனிக்க உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் திருவசன புத்தகம் மற்றும் தினதியான புத்தகங்கள் இருக்கின்றன, அதை வாங்கி நீங்கள் பயன்பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது மேற்கு சபமன்ற அளவிலான வாலிபர் மாநாடு வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜனவரி 26ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை விக்ரமசிங்கபுரத்தில் இருக்கிற தூய பேதுரு ஆலய வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. இந்த வாலிபர் மாநாட்டிலே நம்முடைய திருச்சபையில் இருக்கிற வாலிப ஆண்கள் மற்றும் பெண்கள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு வாகன வசதி செய்து தரப்படும். நீங்கள் முன்பதாகவே உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் அதற்கு ஏற்றால் போல் நாங்கள் செயல்படுவதற்கும் வசதியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இதற்காக உங்களுடைய பெயரை நீங்கள் சபை ஊழியரிடம் நீங்கள் அவர்களை கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாலிபர் மாநாட்டிலே தேவனுடைய வார்த்தையை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நம்முடைய மேற்கு சபை மன்ற தலைவர் ஐயா அவர்கள் இதை தலைமை தாங்கி நடத்துகிறார்கள். திருச்சபையில் இருக்கிற வாலிப ஆண்கள் மற்றும் பெண்கள் நீங்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆலங்குளம் சேகரம் யோவான் நகர் சபை தூய யோவான் ஆலயத்தினுடைய 4வது பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் கன்வென்ஷன் கூட்டங்கள் இந்த மாதம் ஜனவரி 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் மாலையிலே கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறுகிறது. 28ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரதிஷ்டை மற்றும் திருவிருந்து ஆராதனை, அதனைத் தொடர்ந்து அசன விருந்து நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் நீங்கள் இதில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மற்றும் பங்களாச்சுரண்டை ஆலயத்திலே சேர்ந்து நடத்துகிற வாலிபர் மற்றும் இளம் வாலிபர் கூடுகை வருகின்ற வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை
சிஎஸ்ஐ தூய திருத்துவாலையும் பங்களாச்சுரனில் வைத்து நடைபெறுகிறது. இந்த கூடுகையிலே வாலிபர்கள் மற்றும் இளம் வாலிபர்கள் கலந்து கொள்ள என்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பானவர்களே, நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் ஆசீர்வாத தட்டு ஒன்று அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அது ஆலய ஆராதனை முடிந்தவுடன் ஏலம் விடப்படும். நீங்கள் இருந்து அதை ஏலம் எடுத்து செல்ல உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை காணுகிற நம்முடைய திருச்சபையினுடைய பிள்ளைகள் பிறந்த நாள் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பி ஞானதீபம், எஸ் ராஜன், இ நிகிஷ் வினோ. 22ஆம் தேதி திங்கட்கிழமை எஸ் தெனிலா, எஸ் தெனிஷா, ஏ சுசீலா. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டி அகஸ்டின். 24ஆம் தேதி புதன்கிழமை எஸ் பாக்கிய பிரீத்தி, எஸ் கிரேஸ் வளர்மதி. 25ஆம் தேதி வியாழக்கிழமை டி செல்லதாய், ஒய் அபிஷேக், அபினேஷ், ஆர் ரெஜினா ஜெனி. 27ஆம் தேதி சனிக்கிழமை எம் பொன் அபிஷா, வி அனனியா, டி செல்லையா, எஸ் ஜெஸ்வின் ஜாக்கின், ஏ யோசேப்பு பாஸ்கர், ஜே ஆன்சா, எஸ் அஜின் கேத்ரின். திருமண நாளை காண்கிற நம்முடைய திருச்சபையினுடைய தம்பதியர்கள் 22ஆம் தேதி திங்கட்கிழமை திரு வி அமல்ராஜ், திருமதி ஏ கிரேஸ் பெப்பா தம்பதியர். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு எஸ் டி அருள்ராஜ், திருமதி ஏ சுமதி தம்பதியர். திரு இஸ்ரவேல் ராஜா, திருமதி ஸ்வீட்லின் ராஜாதி தம்பதியர். 25ஆம் தேதி வியாழக்கிழமை திரு ஜே ஜான் அலெக்ஸ் ராஜா, திருமதி ஜே ஷீபா தம்பதியர். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு ஆர் பொன் செல்வின், திருமதி எம் திவ்யா தம்பதியர். திரு எம் சாலமோன், திருமதி எஸ் ஏஞ்சல் தம்பதியர். 27ஆம் தேதி சனிக்கிழமை திரு சி அசோக்குமார், திருமதி ஏ மீனா தம்பதியர். இருந்தவாறு தலைகளை தாழ்த்தியவர்களுக்கான ஜெபிப்பும் நம்முடைய பாடகர் குழுவினர் வாழ்த்தி ஒரு பாடல் பாடுவார்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை காணுகிற அருமையான எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறான், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுது என்ற வார்த்தையின்படி நன்மையினால் ஒவ்வொரு நிதாமே திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். உடைய தெய்வீக கரம் அவர்களுக்கு ஈவாக கொடுக்கிற புதிய ஆண்டிலும் அநேக நன்மைகளை காணத்தக்கதாக தேவனக்காத்தனைக்குதாமே கிருபை செய்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய தெய்வீக கரம் அவருடைய வாழ்வின் தேவைகளையும் தொடர்ந்து சந்தித்தருளுவதாக திருச்சபையிலிருந்து நாங்கள் இவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். உடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றைக்கும் இவரோடு கூட தங்கியிருக்கும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எழும்பி நின்று ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக 200 ஆண்டு கீதங்களில் 540வது பாடல் மெய் சமாதானமாதுரு உலகில் என்ற பாடலை பாடலாம். 200 ஆண்டு கீதங்களில் 540வது பாடல்.
நின்றவாறே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு காரியத்துக்கான ஜெபிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நம்முடைய திருமண்டலத்திலே NGO B காலனிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அருமையான குருவானவர் அருள் திரு லிவிங்ஸ்டன் ராஜதுரை ஐயர் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அடக்க ஆராதனை இன்று காலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம் யாவரும் நின்றவாறு அருமையான அவருடைய குடும்பத்தினருக்காக ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதலையும் சகாயத்தையும் கொடுக்கும்படியாக, அன்பான திருச்சபை மக்களை ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக, ஐயாவை இழந்து நிற்கிற அவருடைய துணைவியா மற்றும் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள்மார்கள் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தும்படியாக நாம் அமைதியாக நாம் ஜெபிப்போம். ஆறுதலையும் சகாயத்தையும் தருகிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த அன்பான ஐயா நேற்றைய தினத்திலே உம்முடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவரே, அவர்களை பிரிந்து வாடுகிற அன்பான குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் நீதாமே ஆறுதலையும் சகாயத்தையும் தேர்தலையும் கொடுத்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். சிஷமாய் அம்மாவையும் பிள்ளைகளையும் உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபை அவர்களை தொடர்ந்து பலப்படுத்தட்டும். நிறைய அவர்களுக்கு நல் சகாயராயிருந்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. உட்காருங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த அவருடைய நல்ல கிருபைக்காக ஸ்லாக்கியங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் நம்முடைய சிறு பிள்ளைகள் திருவசனமாய் சொன்ன நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையை, இப்பொழுது நாங்கள் சிந்திக்கிற உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தீங்கை பிணைக்கிறவளின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அமைதிக்காக ஒன்றுபடுதல். ஒரு தெருவிலே ஒரு மனிதன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். அவனை பின்தொடர்ந்து சிலர் ஓடினார்கள். ஓரத்திலே சில கூட்ட மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் அவளோடு கூட சேர்ந்து ஓட ஆரம்பித்தார்கள். மிக வேகமாக ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். சிறிது தூரம் சென்ற பொழுது முன்னாலே ஓடிக்கொண்டிருந்த மனிதனையும் தாண்டி பின்னாலே வந்தவர் எல்லோரும் ஓட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது முன்பதாக ஓடிக்கொண்டிருந்த அந்த மனிதன் கேட்டான், நீங்கள் எல்லாம் எதற்காக ஓடுகிறீர்கள் என்று சொல்லி அவன் கேட்டான். அப்பொழுது எல்லாம் முன்னாடி ஓடுனாங்கய்யா, நாங்களும் சேர்ந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உண்மையிலே முன்னாடி ஓடினவன் யார் என்றால் அவன் தான் திருடன். அவனை பிடிக்கும்படியாக கொஞ்சம் கூட்டம் ஜனங்கள் வந்தது. கடைசியிலே எதற்காக ஓடுகிறோம் என்பதே தெரியாமலேயே ஒன்று போல எல்லோரும் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு அநேக நேரங்களே இந்த உலகம் அவ்வாறுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதற்காக ஒன்றுபடுதோம், எதற்காக செயல்படுகிறோம் என்பதை தெரியாமலே அறியாமலே இந்த உலகமானது இயங்கி கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தலைப்பு அமைதிக்காக ஒன்றுபடுதல். நாம் எதற்காக ஒன்றுபட வேண்டுமா? அமைதிக்காக நாம் ஒன்றுபட வேண்டுமா? இந்த உலகத்திலே மனிதர்கள் அதிகமாக நாடி தேடுகிற ஒரு காரியம் அதுதான். தங்கள் வாழ்க்கையிலே அமைதியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரும் உழைக்கிறார்கள், ஓடுகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள், இறைவனை நோக்கி பார்க்கிறார்கள், தான தர்மங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள்.
இந்த அமைதிக்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே மனிதர்கள் ஒன்றுபடுவது சில நபரை குறித்து பேசுவதற்கு ஒன்றுபடுகிறார்கள். சில நேரங்களிலே தீங்கானவைகளை செய்வதற்கு ஒன்றுபடுகிறார்கள். ஆனால் எதற்காக நாம் ஒன்றுபட வேண்டுமா? அமைதிக்காக நாம் ஒன்றுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த அமைதிக்காக ஒன்றுபட வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது முதலாவது நாம் ஏன் ஒன்றுபட முடியவில்லை என்பதை குறித்து சில வசனங்களையும் சில காரியங்களோடு கூட பேசிவிட்டு பிறகு நாம் எவ்வாறு ஒன்றுபட வேண்டும் என்பதையும் நம்மளோடு கூட நான் சற்று சுருக்கமாக நான் பேச நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, நாம் ஒன்றுபட முடியாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் மாறுபட்ட மனநிலை. எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்று போல இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த மாறுபட்ட மனநிலை இருக்கிற பொழுது நம்மால் எதையும் ஒன்றுபட்டு செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் இங்கே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஒருமனப்பட்டு இங்கே கூடி வந்திருக்கிறோம். இல்லை என்றால் நாம் இங்கே வந்திருக்க மாட்டோம். நாம் ஆங்காங்கே நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டு நாம் மற்ற நாளிலே செல்வதை போல நாம் சென்றிருப்போம். ஆகவே மாறுபட்ட மனநிலை இருக்கிற பொழுது நம்மால் ஒன்றாக இணைய முடியாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே எலிசாவினுடைய மனநிலையை நாம் அங்கு பார்க்கிறோம். அதற்கு முந்தின சில வசனங்களிலே கேயாசியினுடைய மனநிலையை நாம் பார்க்கிறோம். நாம் அநேக நேரங்களிலே இந்த வேத பகுதிகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் என்றாலே நமக்கு அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம். நாகமான் என்ற ஒரு சீரிய நாட்டினுடைய படைத்தலைவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அங்கே இருந்த ஒரு சிறு பெண் அங்கே இஸ்ரவேலுக்கு செல்வார் என்று சொன்னால் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி சுகமாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. அதன்படியாக இந்த நாகமான் வருகிறார். எலிசா மூலமாக ஆண்டவர் அங்கே அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். இந்த அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்ட நாகமான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணி அவர் கொடுக்கிறார். நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் இந்த எலிசா அது வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லிவிடுகிறார். ஆனால் அவருக்கு வேலைக்காரனாக இருந்த கேயாசியினுடைய மனம் அங்கே மாறுபாடாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எலிசா வேண்டாம் என்று அவர் எண்ணுகிறார், இங்கே கேயாசி அது வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆகவே இங்கே இந்த 2 பேருடைய மனநிலையும் அங்கே சற்று மாறுபட்ட நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அங்கே மாறுபட்ட நிலையிலே அப்படி என்ன இருக்கிறது என்று நாம் அங்கு பார்க்கிற பொழுது கேயாசி அவனுடைய எண்ணமெல்லாம் இந்த நாகமான் கொண்டு வந்த காணிக்கையின் மீது இருந்தது. ஆகவே அவன் அங்கே எலிசாவுக்கு தெரியாமல் நாகமானை போய் பார்த்து அவனிடத்துல சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து அவனை வைக்கிறான். அவன் வைத்து விட்டு பின்பதாக எலிசாவுக்கு முன்பதாக வருகிறான். அப்பொழுதுதான் நான் சொன்ன அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை அங்கே எலிசா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருத்தர் வாசியுங்கள். இங்கே எலிசா சொல்லுகிறார், பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரரையும் வாங்குகிறதற்கு
இது காலமா என்று அவர் ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். இங்கே என்ன சூழ்நிலை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இருந்தது என்பதை நாம் சில முந்தின அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். எலிசாவுக்கு முன்பதாக இருந்த எலியாவினுடைய நாட்களிலே நடந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 18வது வசனங்களே 18வது அதிகாரங்களை நாம் பார்க்கிற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். அவர்கள் யாரை தெய்வமாக வைக்க வேண்டுமோ அவரை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகளை தங்களுக்கு தெய்வமாக வைத்து வழிபட ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுதுதான் எலியா அங்கே சொல்லுகிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி அங்கே யார் உண்மையான தெய்வம் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். காலம் எப்படி இருக்கிறது? ஜனங்கள் ஆண்டவரை விட்டுவிட்ட ஒரு காலமாக அது இருந்தது. ஆண்டவரை தேடுவதற்கு மனமில்லாத ஒரு காலமாக அது இருந்தது. இப்பொழுது இங்க என்ன தேவை? ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புவதுதான் உண்மையான ஒரு வேலையாக அங்கே காணப்பட்டது. அதைத்தான் இங்கே எலிசா அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆகவே இங்க இந்த 2 பேருடைய மனநிலையிலும் இங்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். எலிசா சொல்லுகிறார், இந்த காலம் ஜனங்களை தேவனண்டை திருப்ப வேண்டிய ஒரு காலம் என்று சொல்லுகிறார். கேயாசி என்ன எண்ணுகிறார்? இது நான் சம்பாதிக்க வேண்டிய காலம், நான் இதிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணுகிறார். ஆகவே அந்த 2 பேருடைய மனநிலையும் மாறுபட்டதுனாலே அவர்களால் ஒருமித்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு கேயாசியும் எலிசாவும் ஒன்று போல வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு காரணம் அங்கே மாறுபட்ட மனநிலை. ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் மாறுபட்ட மனநிலையிலே இருக்கிற பொழுது அவர்களால் ஒன்று போல ஒரே இடத்திலே வாழ முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒன்றுபட வேண்டும் என்று நாம் சிந்திக்கிற பொழுது நம்முடைய மனநிலை ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது நம்முடைய மாறுபட்ட மனநிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஒன்றுபடுவதற்கு நம்மிடத்திலே இருக்கிற இன்னொரு தடை என்ன என்று சொன்னால் முன்விரோதம். ஒருவேளை விரோதம் இருக்கும், பேசுகிற நேரத்தில் சில நேரங்களில் விரோதமாக நாம் இருப்போம். ஆனால் இந்த முன்விரோதம் என்பது என்ன என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், என்றைக்கோ நடந்த ஒன்றை தன்னுடைய மனதிலே வைத்திருந்து அதற்கு நிச்சயமாகவே நான் வஞ்சகம் செய்து அதை நான் முடித்துக் கொள்வேன் என்று எண்ணுகிற இந்த விரோதம் இருக்கிறதே, அது மக்களை ஒன்றுபடுத்தாது. அது மக்களை பிரித்தாளுகிறதாக அது இருக்கும். அது எல்லோருடைய வாழ்விலும் சங்கடத்தை அது உண்டு பண்ணிவிடும். அங்கே அமைதிக்கான சூழ்நிலையே அங்கே இருக்காது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இங்கே பார்க்கிறோம், இந்த சம்பவத்தினுடைய பின்னணியத்தை நாம் சற்று சிந்தித்து பார்த்தால், தாவீது இங்கே முதல் ராஜாவாகிய சவுலுக்கு பின்பதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சவுல் இறந்து போகிறார். சவுல் இறந்து போனவுடனே சவுலுடைய மகனுக்கு உதவி செய்யும்படியாக இந்த அப்னேர் என்ற சவுலுடைய படைத்தளபதி அவனுக்கு உதவியாக இருக்கிறான். அங்கே அவள் 2 பேருக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது. அப்பொழுது அவர் தாவீதை தேடி அவர் வருகிறார்.
தாவீது முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இல்லாமல் அவர் ஒரு 2 கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜாவாக அந்த நேரத்திலே அவர் இருக்கிறார். அப்பொழுது இந்த அப்னேர் வந்து சொல்லுகிறார், முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் நான் உம்மை ராஜாவாக்குகிறேன் என்று அவரிடத்திலே வந்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 சாமுவேல் 3வது அதிகாரத்தினுடைய முன்பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அழகாக அதிலே எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அங்கே தாவீதும் அப்னேரும் அங்கே அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு சுமூகமான நல்ல ஒரு சூழ்நிலை அங்கே வந்து விடுகிறது. தாவீதுக்கு எதிராக இருந்த எல்லோரையும் இந்த அப்னேர் அவனோடு கூட ஒன்றாக்கும்படியாக பேசிவிட்டு அவன் கடந்து செல்லுகிறான். அவன் அப்படி அவன் சென்று கொண்டிருந்த அந்த வேளையிலே இங்கே தாவீதுக்கு படைத்தளபதியாக இருந்த யோவாப் என்ற ஒரு மனிதன் அங்கே வருகிறார். அவன் இங்கே இந்த அப்னேர் வந்து சென்றான் என்ற செய்தியை அவன் கேள்விப்படுகிறான். அவன் சொல்லுகிறான், அந்த 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய சிந்தையை நாம் அங்கு பார்க்கலாம். அவன் சொல்லுகிறான், யோவாப் இவ்வாறு சொல்லுகிறான் அப்னேரை குறித்து, நீர் இந்த அப்னேரை நம்ப வேண்டாம், அவன் இங்கே எப்படி காரியம் இருக்குது என்பதை ஆராய்ந்து சொல்லும்படியாக வந்தார் என்று அவன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவன் இன்னொன்றையும் அவன் செய்கிறான். அப்னேரை தன்னிடத்திலே வரும்படியாக அழைக்கிறான். அழைத்து அவனை அங்கே கொன்று போட்டு விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஏன் அவன் கொன்று போட்டு விடுகிறான் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. 27வது வசனத்திலே, தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பலியை வாங்க என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 பேருக்கும் இடையிலே ஒரு விரோதம் இருந்தது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள முடிகிறது. யோவாபும் அவனுடைய சகோதரர்களும் 3 பேர். அதிலே இந்த ஆசகேல் கொஞ்சம் விசேஷித்த ஒரு மனிதன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கலைவானை போல வேகமாக ஓடுகிறவன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. இஸ்ரவேல் தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே இந்த ஆசகேல் இங்கே அப்னேரை கொன்று போடும்படியாக அவனுக்கு பின்னாலே அவன் ஓடுகிறான். அப்பொழுது அப்னேர் அவனை பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னை கொன்று போடாதபடிக்கு நீ வேறு ஏதாவது ஒரு பக்கம் நீ ஓடு, பின்பு நான் உன்னை கொன்று போட்டு விட்டால் உன்னுடைய அண்ணனாகிய யோவாபினுடைய முகத்தை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி இந்த அப்னேர் அங்கு சொல்லுகிறான். ஆனாலும் இந்த ஆசைகள் அதை கேட்காமல் இந்த அப்னேரை கொன்று அவனுடைய உடைமைகளை கொள்ளையிட வேண்டும் என்று சொல்லி அவன் பின்னாலே வேகமாக ஓடுகிறான். அப்பொழுதுதான் இந்த அப்னேர் தன்னுடைய ஈட்டியை எடுத்து அவனை குத்தி அங்கே கொன்று போட்டு விடுகிறான். இது யோவாபினுடைய மனதிலே ஆழமாய் அது பதிந்து விடுகிறது. அவன் எந்த சூழ்நிலையை கொன்று போட்டான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுடைய மனதிலே தன்னுடைய தம்பியை இவன் கொன்று போட்டு விட்டானே என்ற எண்ணம் அங்கே இருந்தது. அது அவனுடைய உள் மனதிலே வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய விரோதமாக இருந்தது. அதை எப்படியாவது அவன் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணினான். அன்பானவர்களே, இந்த முன் விரோதம் என்று நாம் பார்க்கிற பொழுது அது நம்முடைய சிந்தனையில இருந்து எவ்வாறு அது செயல்பட்டு கொண்டே இருக்கும் என்றால், எப்படியாயிலும் அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதையே அது குறிக்கோளாக இருக்கும். இங்கே இப்பொழுது அப்னேர் இறந்து போய் விடுகிறான். யோவா தன்னுடைய பழியை அங்கு தீர்த்து விடுகிறான். ஆனால் நடந்தது என்ன? இங்கே இந்த அப்னேர் சமாதானமாய் ஜனங்களை கொண்டு வந்து தாவீதோடு கூட சேர்க்கும்படியாக அவன் எண்ணினான். ஆனால் அங்கே இந்த அமைதியானது அங்கே குலைந்து போய்விட்டதை நாம் அங்கு பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே இப்படி சில முன் விரோதங்கள் நம்மிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்விலே நாம் ஒன்றுபடுவதை அது தடுத்து விடுகிறது. இந்த ஒன்றுபடுவதன் மூலமாக வரக்கூடிய அமைதியும் அது குலைத்து போட்டு விடுகிறதாக இருக்கிறது. நாமும் நிம்மதியாக இருக்க முடியாது, நம்மை சார்ந்தவர்களும் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த முன் விரோதம் நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்விலே நாம் ஒன்றுபட முடியாதபடிக்கு இருப்பதற்கு மாறுபட்ட மனநிலையும் முன்விரோதமும் காரணமாக இருந்து விடுகிறது. எது அல்லது யார் நம்மை
ஒன்றாக்க முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தால் அது தேவன் தான் நம்மை ஒன்றாக்குகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். எசேக்கியேல் 37:19. அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்று சொல் என்கிறார். அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் நம்மை ஒன்றாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய மாறுபட்ட மனநிலை, நம்முடைய முன்விரோதங்கள் நம்மை ஒன்றாக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை ஒன்றாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கிற பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தினுடைய பின்னணியத்தையும் நாம் சற்று பார்ப்போம் என்றால், சாலமோன் ராஜாவினுடைய நாட்களுக்கு பின்பதாக கோத்திரங்கள் 2 ராஜ்யங்களாக பிரிகிறதை நாம் பார்க்க முடியும். சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபியாமினுடைய கரங்களிலே 2 கோத்திரங்களும், எரோபியாம் என்ற அவனுடைய வேலைக்காரனுடைய கரங்களிலே 10 கோத்திரங்களும் அங்கே பிரித்து கொடுக்கப்படுகின்றன. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால் அந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அங்கே ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு விடுகிறது. அங்கு 2ஆக பிரிந்து போன அந்த ராஜ்யம் வர வர கர்த்தரையும் விட்டு அது பின்வாங்கி விடுகிறது. முதலிலே அங்கே இஸ்ரவேலர்கள் அல்லது எப்ராஹிமர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் சிறைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். பின்பதாக யூதா தேசத்து ராஜாக்கள் ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். அவர்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறார்கள். இப்பொழுது முழுவதுமாக அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை மறுபடியும் ஒன்றாக்குவேன் என்று சொல்லுகிறார். மாணவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருந்தால் ஆண்டவர் நம்மை ஒன்றாக்குவார் என்பதை குறித்தும் சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். ரூத்தினுடைய சரித்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே ரூத்து, நகோமி, ஓர்பால் ஆகிய 3 பேரும் அவர்கள் நடந்து வருகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுது நகோமி சொல்லுகிறார், என் மருமக்கள் மாறே, நீங்கள் எல்லோரும் நீங்க 2 பேரும் உங்களுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு நீங்கள் போய்விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஓர்பால் அழுது தன்னுடைய மாமியை முத்தம் செய்துவிட்டு அவள் சென்று விட்டாள். ஆனால் ரூத் அப்படி செல்லவில்லை. அவள் சொல்லுகிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேசம் என்னுடைய தேசம் என்று அவள் சொல்லுகிறார். நகோமியினுடைய தேவனை தன்னுடைய தேவனாக இந்த ரூத் ஏற்றுக்கொண்டதினாலே அவள் வாழ்விலே ரூத்து நகோமியும் ஒன்றாக பெத்லெகேமுக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஓர்பால் ஆண்டவரை தன் முழு உள்ளத்தோடு கூட அவளுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. தன் மாமியின் பின்னால் போனால் என்ன நடக்குமோ என்பதை அவள் அச்சம் கொண்டு அவள் தன் வீட்டுக்கு சென்று விட்டாள். இங்கே ரூத்தும் நகோமியும் ஒன்றாக பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். அவர்கள் ஒரே சிந்தையோடு கூட அங்கு வந்தபடியினாலே அவருடைய வாழ்விலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆண்டவர் ரூத்தினுடைய வாழ்வை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை முழு உள்ளத்தோடு கூட நம்முடைய சிந்தனையிலே நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே ஒற்றுமையை நாம் காண முடியும். ஏக சிந்தையாக நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஏக தேவனை நாம் ஏக சிந்தையோடு கூட நாம் ஆராதிக்கிற பொழுது நம்மை அவர் ஒன்றாக மாற்றுகிறவராக அவர் இருக்கிறார்.
யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பது போல அவர்கள் நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கும்படி என்று தம்முடைய சீசர்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து நாம் செயல்படுகிற பொழுது நாம் ஒன்றாக்கப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். இரண்டாவதாக, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியிலே மத்தேயு 5வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனத்திலே ஒப்புரவாகுதலை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம். உன்னுடைய சகோதரன் பேரிலே உனக்கு ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால், நீ காணிக்கையை பலிபீடத்தின் பக்கத்திலே வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோடு கூட நீ ஒப்புரவாகிவிட்டு பின்பதாக வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அன்பானவரே, நாம் குற்றங்களை மன்னித்து நாம் ஒப்புரவாகுகிற பொழுது நமக்கு ஒற்றுமையை அங்கே நாம் காண்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இங்கே அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரனோடு கூட உனக்கு ஏதாயிலும் குறை இருக்கும் என்று சொன்னால் நீ முதலாவது போய் ஒப்புரவாகி விட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் அப்படி ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகி விடுகிற பொழுது இங்கே நாம் ஒன்றுபட முடியும். நாம் ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மறந்து மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இங்கே ஒற்றுமையை நாம் காண முடியும். இந்த ஒற்றுமை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை கொண்டு வருகிறதாக அது இருக்கும். இன்னைக்கு உலக நாடுகளிலே அநேக இடங்களிலே சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கிற மக்கள் அமைதியாக இருக்கிறார்களா? இருக்க முடியுமா? முடியாது. அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் எண்ணி அஞ்சி கொண்டே அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுது எதிரியினுடைய படை வந்து இங்கே குண்டுமலை பொழியும், நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனோ என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆகவே ஒற்றுமையாக நாம் செயல்படுகிற பொழுது அல்லது ஒருவரோடு இருக்கிற நாம் ஒப்புரவாகுகிற பொழுது அங்கே நம்முடைய வாழ்விலே அமைதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருப்போம். மூன்றாவதாக, நம்முடைய மனதை ஒன்றாக்கும் தேவனுடைய செயலிலே நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்திலே பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே பவுல் அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை ஒருத்தர் வாசியுங்கள். அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நாம் மேற்கண்ட நல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பொழுது இங்கே மனதை ஒன்றாக்குகிற ஆண்டவர் நம்மை ஒருமுகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த நல்ல காரியங்களை நாம் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்வு அங்கு ஒன்றாக்கப்படுகிறது. அது தேவன் மூலமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது நம்மை வழி நடத்துகிறதாக அது இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய மனதை ஒன்றாக்கும் தேவன் நாம் சகோதரோடு கூட ஒப்புரவாகுகிற பொழுது அவர் அதன் மூலமாக அவர் செயல்படுகிறார். நாம் நல்லவைகளை செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஒன்றாக்குகிறார். அவரை நாம் ஆராதிக்கும்படியாக அவரை நாம் முழு உள்ளத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஒன்றாக்குகிற தேவனாக அவர் இருக்கிறார். நாம் அப்படி ஒன்றாக நாம் மாற்றப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்வு மிகவும் அமைதி நிறைந்த ஒரு வாழ்வாக அது இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக முடியாது. நாம் வாசிக்க கேட்ட
திருவசனத்திலே நாம் பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் என்று சொல்லி. ஆகவே எங்கே அமைதி சந்தோஷம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, அங்கே ஒன்றுபடுகிற வேளையிலே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நாம் சிந்தித்து நாம் செயல்படுகிற வேளையிலே நம்முடைய வாழ்விலே நாம் அமைதியை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகம் அமைதியை தேடி எங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அமைதி எங்கே இருக்குது என்று சொன்னால், நாம் ஒன்றாக நாம் சேர்ந்து வாழ்வதிலே தான் அந்த அமைதி நம்முடைய வாழ்விலே அது நிரந்தரமாக அது இருக்கும். இன்றைக்கு நாம் சிந்தித்த பகுதியிலே அமைதியை நம்முடைய வாழ்விலே குலைப்பது அல்லது ஒன்றுபட்ட நிலையிலே நாம் வர முடியாதபடிக்கு நம்முடைய சிந்தனையை மாற்றுவது எது என்று சொன்னால், மாறுபட்ட மனநிலை என்று நாம் பார்க்கிறோம். முன்விரோதம் நம்முடைய ஒற்றுமையை அதை குலைத்து போட்டு விடுகிறது. ஆகவே இந்த ஒற்றுமை இல்லாத இடத்திலே நாம் அமைதியாக நாம் வாழ முடியாது. நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறது யார் என்று சொல்லி பார்த்தால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் எப்படி நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறார்? நாம் அவரை முழு உள்ளத்தோடு கூட நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்மை ஒன்றுபட அவர் செய்கிறார். நாம் நம்முடைய சகோதரோடு கூட நாம் குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை மன்னித்து நாம் ஒப்புரவாகுகிற பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை ஒப்புரவாக்குகிறார், ஒற்றுமைப்படுத்துகிறார். மேலும் நாம் நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் அதன் மூலமாக நம்மை அவர் ஒற்றுமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஒன்றுபட்டு வாழுகிற சாக்கியம் நம்முடைய வாழ்விலே வருகிற பொழுது நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் அமைதி நிறைந்ததாக அது இருக்கும். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய சிந்தையை நாம் ஒற்றுமையாக இருக்க நாம் காத்துக்கொள்வோம். ஆண்டவர் அமைதியான நிம்மதியான வாழ்வை நம்முடைய வாழ்விலே தந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் எழும்பி நின்று நம்முடைய காணிக்கையும் ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டுமாய் 632வது பாடலை பாடலாம். தெய்வ சமாதான இன்ப நதி என்ற பாடல். 632வது பாடல். சரி, 649வது பாடல். 649வது பாடல். 200 ஆண்டு கீதங்களிலே 649வது பாடலை நாம் பாடலாம். ஆதாரம் நீதான் ஐயா.
எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, நீர் எங்களுக்கு கிருவியாக கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தயவினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கனிமணியைப் போல பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்தீர். உங்களுடைய கிருபை நிறைந்த கரங்களால் எங்களை பலப்படுத்தினீர். உமக்கு நாங்கள் கொடான கோடி தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரந்தாமே தொடர்ந்து வர நாட்களும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அன்பின் கரங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, படித்து முடித்து விட்டு நல்ல வேலைவாய்ப்புக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தாமே இரக்கமும் கிருபையும் பாராட்டி ஏற்ற வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அந்த வாழ்வை நீர் உயர்த்தி அருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்வீராக. கற்பத்தின் கனியை சுமந்து நிற்கிற அருமையான ஸ்திரீகளை நீர் பலப்படுத்தும். சுகமான பிரசவத்தை நீர் தாமே அருளிச்சு தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். திருமண வாழ்வுக்காய் ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை அருளை செய்து நீரை அவருடைய தலைவராக இருந்து நீங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வாழ்வுக்காய் காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வரங்களை நீதாமை கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்வினுடைய தேவைகளுக்காக அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நீதாமை இரக்கம் பாராட்டுவீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை எங்கள் தேவனை கர்த்தர் நீதாமே ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரவர் செய்கிற வேலைகளிலே, தொழில் வியாபாரங்கள், விவசாயங்கள் எல்லாவற்றும் கிருபை நிறைந்திருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, யாவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் பலனையும் எங்கள் தேவனை கர்த்தர் நீதாமே அருளி செய்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆஸ்பத்திரியிலே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிற அன்பான சகோதரி நாங்கள் நினைவு கூறுகிறோம். பாண்டிவளவன் அவர்களுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ரவி அவர்களுக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை தேவனை கர்த்தர் தாமே உடைய கிருபையினால் பலப்படுத்துவீராக. நல்ல உடல் பலன் ஆரோக்கியத்தை தாமே அருளி செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிபூரண சுகம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இன்னும் ஆண்டவரே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு கூட இருக்கிற யாவரையும் உடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய கிருபை உள்ள கரங்கள் தாமே ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தின் தலைவர்கள் மீது உங்களுடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தாமே பலப்படுத்துவீராக. உங்களுடைய ஆளுகை அவர்கள் மீது இருக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். உடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒவ்வொரு தாமே பலப்படுத்தும் ஆசீர்வதியும். விசேஷமாய் வட இந்திய பகுதியிலே மிஷினரிகளாக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மீது உங்களுடைய கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்பை நாங்கள் காணும்படி எங்கள் தேசத்தினை தாமே ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய திருமண்டலத்தை ஆசீர்வதியும். திருமணத்தின் மூலம் நடைபெறும் அனைத்து ஊழியங்களிலும் உடைய கிருபைகள் நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையில கரங்கள் தாமே ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய சேகரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சேகரத்தில் நடைபெறும் அனைத்து ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 3 திருச்சபைகளையும் 2 பள்ளிக்கூடங்களையும் நிதாமே ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நடைபெறும் ஆராதனைகளிலும் கிருபை நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடைபெறும் ஊழியர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஞாயிறு பாடசாலை ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப ஆண்கள் பெண்கள் கூடுகையில் தேவனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய தயவுள்ள கரந்தாமே பெண்கள் மற்றும் ஆண்கள் கூட நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடகர்களுக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிற ஒவ்வொருவரையும் தேவனை கர்த்தர் நீர் தாமே ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சேகர கமிட்டி அங்கத்தினர் ஆசீர்வதிப்பீராக. எல்சிஎஃப் கமிட்டி அங்கத்தினர் ஆசீர்வதிப்பீராக. திருமண்டல பெருமண்டல உறுப்பினர்கள் தாமே ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தயவுள்ள கரந்தாமே எங்களுடைய சேகரம் தொடர்ந்து வளர்ச்சியின் பாதரை சொல்வதற்கு ஏற்ற வகையிலே தந்து தாமே பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த ஆராதனை நாங்கள் நன்றி இதயத்தோடு கூட படைத்திருக்கிற காணிக்கைகளையும் எங்களையும் ஒரு கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் தோத்திர காணிக்கை படைத்தவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சுத்திரம். நிலவரிசை நன்மைகளுக்காக உமக்கு கொடான கொடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஆசீர்வாத தட்டை படைத்திருக்கிற அருமையான குடும்பத்தினருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பொறுத்தனையிலான கேட்டினர்களை ஆசீர்வாத நல்ல தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்களுக்கு படைத்திருக்கிற இந்த ஆசீர்வாத தட்டை எனக்கு அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவையெல்லாம் சந்தி தொடர்ந்து தாமே ஆசீர்வதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கரந்தாமே தொடர்ந்து எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம்.
பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமை நித்திய தேவனே, நாளை காலத்தில் விவரத்தில் உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதி நீதியும் எங்களை விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வானங்களையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுகுலத்தை உமது சாயலாக உண்டாக்கி நாங்கள் பாவத்தில் விழுந்த பொழுது புது சிருஷ்டி முதல் நாங்கள் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவதி மனித ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைதாமே ஏக வழியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் பொந்துதுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டினாரே. அவதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறி என்ற ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நிறைய தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் உம்முடைய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளமும் கிருபை செய்யும் அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. நாம் மதுரட்சராக கிறிஸ்து கருத்துடைய அவனது கருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற
ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கிற நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தும்படியாக தாழ்மையின் ஜெபத்தை முழு உள்ளத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து முடிந்தவர்கள் நேரு முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சேன நம்பி நான் உடைய பண்டிகையில் சேர துணியா ஆனாலும் தேவனுடைய போலும் இரக்கம் சிறுடைய மாறாதாண்டவராயிருக்கிறேன். அதையால் திருவிழா கத்தாவே உலகையான குமாராய் இயேசு கிறிஸ்துவின் சரித்தாலும் இருக்கத்தாலும் எங்களை பாவமுள்ள சிறு மாற்றமாக சுத்தமாக்கி இப்பொழுது நாங்கள் அவருக்கும் அவர்களை வாசமாக ஏற்ற விதமாய் ஆமே. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
ஜெபம் பண்ண கடவும். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசனால் பெற்றுக்கொள்ளலாம். அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவை முதநேச குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை முது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீரமும் இரத்தமுமாகிய ஞானாகரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ளபடியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்ச வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புத்தாகிறதுனாலே மறுமாவடி எங்களுக்கு அருள் புரியும். கடைசி நாங்கள் உமது பரிசுத்த அனைவரோடும் நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உமது கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலம் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் அன்பின் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாக தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உடைய பரிசுத்த பந்தையிலே பங்கு கொண்டு உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட இது நல்ல கிருபைகளையும் சுலாகத்தையும் தந்தீர். கோடான கொடி தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. நாளில் கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அமைதிக்காக ஒன்றாக நாங்கள் சேர்ந்து செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்விலே அமைதியை கெடுக்கிற எல்லா விதமான கிரியைகளிலிருந்து நீர் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமது நாமத்தின் கீழாக ஒன்று சேர்ந்து அமைதியாய் உமது நாமத்தை மகிமைப்படுத்திட உமது பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் அமைதியாய் வாழ்ந்திட உமக்கென்று நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரது அன்பின் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உள்ள கரங்கள் நாட்களெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரநாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் இருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வலமை புரிதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழும்பி நின்று 38வது பாடல் கர்த்தாவே இப்போ உம்மை தொழுதோம் என்ற பாடலை பாடலாம். 38வது பாடல்.
ஆத்துமாவே கத்தரை சோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்தரி, கத்தர் செய்த சகல பாரனை மறவாதே. ஆமே. கத்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.